அதுக்கு தேவையான பொருட்கள் 200 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 8 பல்லு பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சி, 4 கிராம்புங்க, 2 பட்டைங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2ங்க, பெரிய வெங்காயம் 2ங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வணக்குங்க. பட்டையும் கிராம்பு பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. தக்காளியும் சேர்த்து வணக்குங்க. அதோட இஞ்சியும் சேர்த்திக்கிங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிற்பாடு தேங்காயை போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நாலு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கிளறி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. மூணு டம்ளர் தண்ணியை சேர்த்து மசாலாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு குண்டா வச்சு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடருங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. உப்பு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குண்டாவில் பச்சை முட்டை தனியாக உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்த பிற்பாடு முட்டையை சேர்த்திக்கிங்க. முட்டையை சேர்த்துன பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு பச்சை முட்டையை சேர்த்து கிளறி விடுங்க. மறுபடியும் ஒரு கொதி வந்த பிற்பாடு கொஞ்ச நேரத்தில் கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கிங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி.